Hi everyone, welcome to Tailor Cuts. இன்னைக்கு இந்த வீடியோவில் நார்மல் செயின் ஸ்டிச், அதாவது பேசிக் ஆரி ஒர்க்குக்கு பேசிக் என்ன செயின் ஸ்டிச். ஸோ செயின் ஸ்டிச் வந்து எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து நான் இதில் எப்படி காமிக்க போகிறேன்னா, ஆரி நீடில் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அண்ட் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி ஆரி ஒர்க் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற கோல்டு ஜரி பார்த்தீங்கன்னா, நான் இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நேம் தயால்ஜின்னு இருக்குது, 753. எனக்கு இந்த ஜெரி தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேறு ஏதாவது வாங்கினா டக்கு டக்குன்னு அறந்து போகிற மாதிரி இருக்குது. பட் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஆரி நீடில் இது என்னோடய ஃபேவரட் ஆரி நீடில் இது. ஏன்னா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது யூஸ் பண்ணி இது நல்லா நமக்கு பழகியிருக்கும். நீங்கள் வேறு எதுலையாவது யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அந்த ஃபாஸ்ட்னஸ் வராது. ஸோ இந்த நீடில் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாமல், நார்மல் நூல் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 8 இல்லை 12 ஸ்டாண்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிடணும். ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த இடம் பெயினாக இருக்காது. மெயினாக இந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வெறுமே வந்து பண்ணும்போது, நீடில் மட்டும் இருக்கும் போது. பட் இது பண்ணும்போது அந்த அளவுக்கு பெயின் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணுறோம் நீடிலை சுற்றி. நான் வந்து நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த தூலிப் பிராண்ட்லாம் வந்து எனக்கு செட் ஆகலை. உங்களுக்கு செட் ஆகுதா பாருங்கள். பட் உங்களுக்கு செட் ஆனால் நீங்கள் அந்த தூலிப் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு இந்த நார்மல் நீடிலே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நீடில் வாங்கும்போது பார்க்க வேண்டியது இந்த பாயிண்ட், எண்டு பாயிண்ட், ஓகேவா. இது வந்து ஒரு நூல் மாட்டினா எடுக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் இந்த பெண்டாக இருக்கணும். சிலதெல்லாம் ரொம்ப இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நூல் வந்து மாட்டவே மாட்டாது. ஸோ வந்து அதே மாதிரி இந்த இடம் கீறுற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது இன்னுமே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகிடும். நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஏதாவது வாங்கினீங்கன்னா நூல் வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம துணியும் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது 2 தான் ஆரி நீடில் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். இப்போ நார்மல் ஒரு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். செயின் ஸ்டிச் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிறைய ஆரி ஒர்க்ஸ் வந்து பண்ணலாம். பேசிக் வந்து செயின் ஸ்டிச் தான். ஈவன் நீங்கள் வந்து ஒரு பீட்ஸ் தைக்கணுன்னாலும், ஜர்தோசி தைக்கணுன்னாலும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து செயின் ஸ்டிச் தான். ஸோ இது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆரி ஒர்க்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஆரி ஒர்க் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க, ஒயிட் கலர். இது வந்து நீங்கள் துணி கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்குன்னு கேளுங்க. இல்லைன்னா காடா துணின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நைஸாக இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சில்க் கிளாத்லலாம் எடுத்தோன்னே ட்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிளாத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீடில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீடில் வந்து போயிட்டு ஈஸியாக வரும். ஒரு 1 மீட்டர் இல்லை 2 மீட்டர்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு எல்லா ஆரி ஸ்டிச்சஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதில் நல்லா வந்து கம்ஃபர்டபுள் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ப்ளவுஸில் நல்லா வந்ததும் நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணலாம். இப்போ ஜரி த்ரெட்டில் தான் நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி கையால் இங்கே சுருட்டினீங்கனாலே ஒரு முடி மாதிரி விழுந்துடும். இப்படி இழுத்திங்கன்னா முடி மாதிரி விழுந்துடும். அது முடி போடுற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் திக்கான முடியாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து கிளாத்தை விட்டு வெளியில் வராது. இப்படி ரொட்டேட் பண்ணணும், இப்படி நல்லா சுருட்டணும். அப்புறம் அதையும் இப்படி இழுக்கணும். ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நாட் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நாட் விழுந்துச்சு. நம்ம எப்படி ஆரி நீடில் வச்சு இதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஆரி ஸ்டாண்டுக்கு கீழே வந்து வைக்கணும். எப்படின்னு காமிக்கிறேன். அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு கீழே வச்சுட்டு இப்போ இது வழியாக தான் நீங்கள் மேலே வந்து இதுதான் ஆரி ஸ்டாண்டோட கீழே. ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் மேலே எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேலே எடுப்பீங்க. ஸோ நான் எப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நூலை எப்படி வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும். கட்டை விரலில் வந்து இந்த நாட்டை பிடிச்சிட்டு உங்களோட ஆள்காட்டி விரலில் இப்படி ஹோல்டு பண்ணிக்கணும்.
அண்ட் இங்கே வந்து இப்படி சுண்டு விரலுக்கு கீழே சுண்டு விரலுக்கு மேலே இருக்க மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேண்ட்ஸுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுங்க. ஆரி நீடில் வந்து இப்படி வச்சுட்டு உங்கள் தம் ஃபிங்கரால் இப்படி மூவ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆரி ஸ்டிச் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாத்துன்றதுனால நான் வந்து நார்மல் பென்சில் வச்சு லைன் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னெலாம் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நான் கீழே நூலை பிடிச்சிருப்பேன். இப்போ கீழே வந்து ஹேண்ட் இருக்கும், நடுவில் துணி இருக்கும், மேலே வந்து நம்ம ஆரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பயுமே ஆரி நீடில் வந்து இந்த ஹூக் பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். இந்த ஹூக் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். இப்படி உள்ளே விடுறீங்க, இந்த மாதிரி எடுப்பீங்க. துணிக்கு வெளியில் வந்த பிறகு நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அதை திருப்பணும். அந்த ஆரி நீடில் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி திருப்பணும். திருப்பிட்டு அகைன் திருப்பி உள்ளே விட்டு இதே ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய ஹேண்ட் இங்கே இருக்குது. இப்போ நான் ஆரி நீடில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் உள்ளே விடுறேன். நூலை வெளியில் எடுக்கிறேன். நூலை வெளியில் எடுத்ததும் அந்த ஹேண்டை ஃப்ரீயாக விட்டுறணும். விட்டுட்டு இப்படி உள்ளே விட்டு அந்த ஹூக்கில் நூல் மாட்டுற மாதிரி நீங்கள் கையை இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணணும். இப்படி ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். கிளாக்கில் முள் எப்படி சுற்றும், இந்த சைட் சுற்றும் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் ஹேண்டை இப்படி ரொட்டேட் பண்ணணும். அப்போ நூலை அந்த ஜரி வந்து போய் ஹூக்கில் மாட்டிக்கும். மாட்டிட்டு அகைன் இப்படி வெளியில் நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வெளியில் எடுத்து திருப்பி குத்தும் போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் குத்தணும். திருப்பி நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வெளியில் இருக்கணும். இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா அதே சைஸில் தான் எல்லா செயின் ஸ்டிச்சும் இருக்கணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் சின்னது, செகண்ட் ஒன் பெருசு, இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரே சைஸ் இருந்தால் தான் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ ஃபைனலாக முடிக்கும் போது நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஒரு செயின் ஸ்டிச் போடுவீங்க இல்லையா, நெக்ஸ்ட்டு குத்தும் போது பிகினர்ஸாக இருக்கவங்க கொஞ்சம் நல்லாவே இதை பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அகைன் நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி போடுவீங்க அதே மாதிரி ஒரு லைனை வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த நீடில் வந்து ஃபஸ்ட்டு பெருசாக இழுத்தோம் இல்லையா, அதை இப்படி வெளியில் எடுக்கணும். இப்படி எடுத்து இழுத்தீங்கன்னா நாட் விழுந்துடும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக ட்ரை பண்ணுங்கள். போக 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 உங்களுக்கே வந்து சின்னதாக வந்து போட ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த மாதிரி பெருசாக போட்டவங்க அடியிலேருந்து ஆரி நீடில் இப்படி குத்தி இந்த நாட்டை வெளியில் தெரியுது இல்லையா, அதுக்குள்ளே இந்த ஆரி நீடில் விட்டு இந்த மாதிரி புல் பண்ணிங்கன்னா அது கீழே வந்துடும். ஸோ அசிங்கமாக தெரியாது. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கீழே புல் பண்ணிவிடுங்க, ஸோ தெரியாது. இப்படி எடுக்கிறோம், இப்படி உள்ளே விட்டு வெளியில் எடுத்து இந்த செகண்ட் செயின் வழியாக இந்த ஃபஸ்ட்டு செயினை வெளியில் எடுக்கணும். அப்புறம் இப்படி கீழே புல் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் விழுந்துடும். அப்புறம் கீழே இருந்து ஆரி நீடில் விட்டு இந்த சென்டரில் கீழே இருந்து இதோட சென்டரில் ஆரி நீடில் விட்டு இந்த மாதிரி புல் பண்ணிங்கன்னா அது கீழே வந்துடும். ஒன்ஸ் நாட் போட்டு முடித்ததும் நீங்கள் கீழே இருந்து கொஞ்சம் நூல் விட்டு நீங்கள் ஜரியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நார்மல் நீடிலில் ஜரி யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஊசியில் வந்து ஜரி கோத்ததும் இப்படி தான் இருக்கணும். ஒரு ஜரி ஸ்ட்ரிங் எடுத்து நீங்கள் உள்ளே கோப்பீங்க. கோத்துட்டு ஒரு ஆஃப் வந்து சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும் கோத்து விட்டுருங்க. அதில் எதுவும் நாட்லாம் போடக்கூடாது. அடுத்த இன்னொரு லைன் இருக்கும் இல்லையா, அந்த லைனில் மட்டும் நாட் போடணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு கீழேருந்து ஊசியை குத்தி வெளியில் எடுக்கணும். நீடிலில் ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப பெருசாக ஜரி கோக்காமல் சின்னதாக கோத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா சிக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்ததும் இதே இடத்துல ஊசி கோக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இப்படி உள்ளேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் செயின் ஸ்டிச் வேணுமோ, எந்த அகலத்துக்கு செயின் ஸ்டிச் வேணுமோ அந்த நீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஊசியை குத்தணும். குத்திட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. இதை இப்படி போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் விடும்போதே இந்த மாதிரி இருக்கணும். விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா நூல் மட்டும் சிக்கு விழாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப மெதுவாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ அகைன் இது உள்ளே இருந்து இப்படி விடணும். ஸோ சேம் லென்த் இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் எந்த அகலத்துக்கு போட்டிங்களோ, எந்த நீட்டுக்கு போட்டிங்களோ அதே சைஸ் தான் வந்து செகண்ட் செயின் ஸ்டிச்சும் இருக்கணும். உள்ளே விடும்போது இப்போ நூல் ஜரி வந்து வெளியில் வந்திருக்கு இல்லையா, அதே பாயிண்டில் உள்ளே விட்டிங்கன்னா இந்த ஜரி வந்து வெளியில் வந்துடும். நீங்கள் போட்ட செயின் ஸ்டிச்லாம் கழண்டுக்கிட்டே வந்துடும். நீங்கள் அந்த ஜரி வந்திருக்க ஹோல்ஸ்லேயே விடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து நீட்டில் வந்து குத்தணும். குத்திட்டு இந்த மாதிரி ஒரே சைஸில் நீங்கள் எடுக்கணும். ஊசியை இப்படி குத்தி வேணுன்ற சைஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், லேட்டும் ஆகும். இதுவே இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி நூல் வெளியில் எடுத்திருக்கோம், இதுக்கு கொஞ்சம் தள்ளி ஊசியை குத்தி இந்த மாதிரி இப்படி நாட் மாதிரி வரும்போது உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச் வரணுமோ அந்த இடத்துல நீடில் வந்து குத்தி இந்த இதுக்குள்ளே விடணும். இந்த லேயருக்குள்ளே விடணும். இந்த மாதிரி விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் நீடிலில் பண்ணுறதை விட நீங்கள் வந்து ஆரி நீடில்லையே வந்து நல்லா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நார்மல் நீடிலில் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆரி நீடிலில் பண்ணிங்கன்னா சட்டு சட்டுன்னு முடிச்சிடலாம், ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிடலாம். பார்க்கவும் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு நாட் எப்படி போடுறது பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து கீழே இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பேக் சைட் திருப்பிட்டு ஊசியை இந்த மாதிரி குத்திட்டு ஒரு 1 2 3 இந்த மாதிரி 3 சுற்று சுற்றிட்டு எடுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். ஜரின்றதுனால கொஞ்சம் சிக்காகும், ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். அகைன் இன்னொரு வாட்டி நாட் போட்டுடலாம். அப்போ நல்லா வந்து டைட்டாக நிற்கும், கண்ட விழாது. ஸோ 3 போட்டுட்டு இந்த மாதிரி வெளியில் எடுத்திங்கன்னா நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க, நாட் விழுந்துடும். கொஞ்சம் தள்ளி வந்து கட் பண்ணணும், நூல் விட்டு கட் பண்ணணும். ரொம்ப கிட்ட கட் பண்ணிங்கன்னா பிரிஞ்சு வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நூல் விட்டு கட் பண்ணணும். இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆரி நீடில் அண்ட் நார்மல் நீடிலில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் டெய்லர் கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.